நீங்களும் இப்படி தோட்டத்துக்கு வந்து இப்படி ரம்புடான புடுங்கி இப்படி சாப்பிடணும்னு சொல்லி சொன்னா இயற்கையோட வாழிக்கணும் அதான் முக்கியமான விஷயம் பாருங்க. அப்படின்னா இங்கே பாருங்க இது பாருங்கம்மா சட்டப்படி இருக்கு. இந்த வருஷத்துல எந்த மாசம் உங்களுக்கு அன்னாசி வேணும் சொன்னாலும் கொடுப்பாரு. இந்த அன்னாசின் இலையெல்லாம் காலில் கீறி தள்ளுது. சரி ரோட்டில் விற்பாங்க மாறி வண்டி சாப்பிட்டு தள்ளிதாங்க. சுத்த ரம்புட்டான் மரங்களே. இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னாசி தோட்டம் மிக பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும் வாங்களோ இப்போ இப்படி சோஃபாக இருக்கு. அதை வந்து கச்சான் இந்த ஒரு சில விதிகளை சேர்த்து தான் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து மல்வான ஸ்பெஷல் ரம்புட்டானா. இந்த ரம்புட்டானையும் வச்சிருக்கிறாங்க பாருங்க. இண்டையோட ரம்புட்டான் வருதுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு முடி இருக்கு பாருங்க. இது உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கரைவான். எங்கே நிற்கிறேன் சொன்னால் இலங்கையில் கொழும்புல மல்வானில் நிற்கிறோம். கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்புட்டான் பின்னுக்கு பர்சன்ட் ரம்புட்டான் தோட்டம் இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரம்புட்டான் தோட்டத்துக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்போம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் சீசன். ரம்புட்டான் மட்டும் இல்லை, ரம்புட்டான், மங்குஸ்தான், தூரியன், அன்னாசின்னு சொல்லி நிறைய பழங்கள் சீசன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மல்வானையில் ஒரு 30 ஏக்கர் தோட்டத்துக்குலாம் நிற்கிறோம். இந்த தோட்ட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் இப்படி தோட்டத்துக்கு வந்து இப்படி ரம்புட்டானை பிடுங்கி இப்படி சாப்பிடணும்னு சொல்லி சொன்னால் என்ன மாதிரி வரணும், என்னென்ன விஷயம் செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ ஆகுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வரங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் இப்போ நாங்கள் மல்வானைக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நல்லா போய்க்கு இந்த இடங்களையும் காட்டிட்டு போகிறோம். என்னோட பசங்க நண்பர் வந்து நிற்கிறேன். இது வணக்கம். அப்படி இருக்கீங்க? நல்லா ஓகே. குழம்பு வந்தாலும் ஆள் தான் பிடிக்கிறது. எங்கே போகலாம், என்னென்ன விஷயம் செய்யலாம்னு சொல்லி அந்த வேலை பசங்க இவர் நானும் சேர்ந்து தான் போகிறோம் நம்ம மல்வானைக்கு. அங்கே வந்து ஐமன் ப்ரோ நிற்கிறார். எல்லாம் சேர்ந்து நாங்கள் தோட்டத்துக்கு போகிறோம். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ பார்க்குறாங்க ஆசைப்படுவீங்க. நாங்கள் இந்த தோட்டத்துக்கு வரணும், ரம்புட்டான் மரத்தில் ரம்புட்டான் பழங்களை பிடுங்கி சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அந்த வகையில் இங்கே வாரம்னு சொல்லி சொன்னால் கொழும்பு பெற்றாலையிருந்து பெற்றாலையிருந்து நீங்கள் டிரெக்டாகவே பார்த்தீங்கன்னா மல்வானைக்கு பஸ் இருக்குது 226 என்ன கொழும்பு தெக்கேதன பஸ் 226 நம்பர் பஸ். அதில் வந்தீங்க சொன்னால் டிரெக்டாகவே மல்வானை டவுனுக்கு வந்து இறங்கி அங்கே வந்து ஆட்டோ இல்லாட்டி நீங்கள் நடந்து போகிறோம்னா நடந்து போய்க்கொள்ளலாம். நாங்கள் பார்த்தீங்க சொன்னால் கொழும்புலேருந்து 143 கடுவலை வந்து தான் கடுவலை வந்து எனக்கும் அந்த தெக்கேதன பஸ் தெரியாது கேட்டாரு. நான் வந்து கடுவலை பஸ்ஸில் வந்து வாங்கன்னு சொன்னேன். அந்த பைக்கு சுற்றி பைக்கில் போகலாம். அதான் இப்போ என்ன சொன்னால் நான் வந்து இவர் வாரண்டபடியாக நான் கடுவலையில் இறங்கி பைக்கில் போகிறேன். நாங்கள் அப்படியும் போகலாம், கடுவலை வந்தும் போகலாம். ஏன்னா தெக்கேதன பஸ் ஒரே ஈக்காது, டைமிங்ல தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு அவசரம் வரணும்னு சொன்னா தூர பஸ் ஈக்குது. அம்பார பஸ் 98 அம்பார பஸ் மாதிரி ஏறினாலும் கடுவலை இறங்கி கிலோமீட்டர் தான் 4 கிலோமீட்டர். ஓகே இப்போ நாங்கள் மல்வானை போகிறோம். போய்க்கு இந்த இடங்களையும் காட்டிட்டு போகிறோம். என்ன மாதிரி இடங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் தோட்டம். போன வருஷம் சாப்பிட்டு எனக்கு அந்த திருப்தி இன்னும் அடங்கல. இந்த வருஷம் மரத்தில் எப்படி சாப்பிட தனி டேஸ்ட் ஒன்று. அந்த இதில் போய் நிறைய விஷயங்களை பயந்து கொள்ளலாம். இப்படி போகுமா? ஓகே இப்போ நாங்கள் போய்க்கொண்டு நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க சொன்னால் இந்த வீதியோரங்களில் அந்த பூக்கள் எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதுதான் வந்து இலங்கையின் தேசிய மலர் நீலோட் பழம்னு சொல்கிறதுன்னு. இது எவ்வளோ, என்ன ப்ரைஸா? ஒரு பூ 20 ரூபாண்ணே. ஒரு பூ 20 ரூபாய். இந்த சிங்கள மக்கள் அந்த பிகாரில் வச்சு வழிபடுறதுக்கு வேண்டி விடமே. பட் இது சித்தார்த்த தமிழால் என்ன தெரியுமா? எங்களை தாமரை மொட்டுகள் எல்லாம் இருக்குண்ணே. எனக்கு தெரியாது ப்ரோ, என்ன நீங்கள் கேட்குறீங்க? ஓகே எங்களை வந்து இந்த அலங்காரத்துக்குரிய அந்த இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் செய்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் பூக்கள் அதுகள் இப்போ செய்கிற ட்ரெண்டிங்கில் போகுது. ஓகே பாருங்க இங்கே வந்து இடங்களே ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குது. எல்லா மக்களுமே பார்த்தீங்க சொன்னால் வீடுகளுக்கு முன்னாலே இந்த ரம்புட்டான், தூரியன், மற்றது ரம்புட்டான்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னீங்க ரம்புட்டான் வராங்க. இந்த வீடுகளுக்கு முன்னால் எங்கள் இடங்களில் மாமரம் நிற்கிற மாதிரி இங்கே வந்து ரம்புட்டான் மரங்கள் நிற்குது பாருங்க. இந்த சிவப்பு ரம்புட்டானும் இருக்குது, பச்சை ரம்புட்டான் என்ன பச்சையாக மஞ்சள் ரம்புட்டான் அதுவும் இருக்குது. மங்குஸ்தான் இங்கே இருக்கான்னு சொல்லி தெரியல. போய்க்க நிறைய விஷயங்களை பயந்து கொள்ளணும்னு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. போகிற பாதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்புட்டான் தானே என்ன. இந்த இங்கே வந்து 100 ரூபாய்க்கு 13 தானே. ஓகே 100 ரூபாய்க்கு 13
வெங்கடங்கள் எட்டி நான் கொய்யாக்காய் பிடுங்குவோம், மாங்காய் பிடுங்குவோம். அதே மாதிரி இங்கே மல்வானிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மல்வானியில் நிறைய வீடுகளுக்கு முன்னால் ரம்புட்டான் மரங்கள்லேருந்து ரம்புட்டான் காய்ச்சி தொங்குது. நீங்கள் தேவைன்னு சொன்னால் அப்படியே கொண்டு போகலாம். சில வெறும் காணிகளுக்குமே பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் மரங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஆறு என்ன ஆறு கொஞ்ச நாளுக்கு முந்தி இதானே வந்துச்சு வெள்ளமா. இதான் வெள்ளம் மல்வான வெள்ளமா இதெல்லாம் ஃபுல்லாக தான் இந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் கஷ்டம் எங்கே கொடுக்குற மக்களுக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக தாண்டிச்சு தாண்டதான். இப்போ நாங்கள் டவுனுக்கு கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் என்ன மல்வான டவுன். ஓகே இதுக்கு பார்த்துக்கிட்டா ஃபுல்லாகவே கடத்துவதிகள்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கு. பட் அது மல்வானில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கேர்டின் துணி ஐட்டம் என்ன இந்த ஃபேப்ரிக் ஐட்டம் எல்லாமே இங்கே எடுக்கலாம் என்ன. இதுதான் ஃபுட் சிட்டி. இந்த ஃபுட் சிட்டி முன்னுக்கு தான் ரோடி. இந்த ஃபுட் சிட்டிக்கு முன்னுக்கு நாங்கள் ரோட்டால் வருவது காரணம் அந்த ரோட்டில் தான் வந்து எல்லாம் அப்படியெல்லாம் ரம்புட்டான் வண்டிக்குள்ள தான் போகிறாங்களே அப்படிங்க சாப்பிட்டு போகிறாங்க தோட்டத்துக்கு ரெண்டு. இந்த ரோடால தான் போகும். இதால என்ன இதாலையா? ஓகே இந்த ஃபுட் சிட்டியோடைய பஸ் இந்த பழக்கடை இருக்குது. அந்த ரோட்டுக்குள்ளே அப்படி நாங்கள் போகணும். உங்களை பாதையை காட்டி கொண்டு போகிறோம். இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே ரம்புட்டான் தான். ஃபுல்லாக ரம்புட்டான் தோட்டம். ரம்புட்டான் தோட்டம். ஓகே இதால் எங்கே போனாலுமே உங்களுக்கு ரம்புட்டான் மரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீடுகளுக்கு திரும்பினாலும் ரம்புட்டான் தான். கொய்யாக்காய் அறிஞ்சு ரம்புட்டான் எல்லா வீடுகளுக்கு முன்னாலும் விற்கிறாங்க. ஒரு இடங்களில் 10 100 விற்கிறாங்க, 13 100. ஆமாம் சிறப்புனுங்க அப்படியே இந்த பாருங்க இப்படி ரம்புட்டானுண்டு. இதெல்லாம் ரம்புட்டான் வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல இருக்கேன் அனாதார டிக்கெட்டாக்கு அங்கே இருந்தா லைட் எல்லாம் போட்டு ரம்புட்டான் தோட ரம்புட்டானாங்க வீட்டில் பிடுங்குறாங்கண்ணே. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே ஆசையாக இருக்குது இந்த மரங்களை பார்க்க. ரம்புட்டான் மரங்களை பார்க்க நின்று பிடுங்கி சாப்பிடணுமே கிடக்கு. சில ரோட்டு சைட்லேயே நிற்குது. அதை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் பிடுங்கி சாப்பிட்டு போகலாம். அடிபண்டா மட்டும் நல்ல வேணும் உங்களுக்கு. பட் அந்த ரோட் சைடில் ஒரு விஷயம் பார்த்துலாம் பாருங்க. இந்த பூக்கண்டுகள் கொஞ்சம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து இந்த தண்ணி வர்றதுக்கான பைப் லைன் செய்திருக்கலாம் பாருங்க. நல்ல விஷயம் ஒன்று அப்படி இல்லை. பாதையில் போய்க்கே பார்த்து நிறைய இடங்கள்லாம் ரம்புட்டான் வச்சு வைக்கணும். எவ்வளோவா? 100 12. 100 12. அங்கே 100 10 விற்றுவாங்களே. இங்கே வந்து 100 12. இது என்னது? இது என்னது? என்னது மேக்கப் மொக்க தோசி போல. ரம்புட்டான் தோசி. அப்படின்னா ரம்புட்டாங்கால சேர்ந்து ஒரு ஸ்வீட் ஒன்று. ஸ்வீட் ஒன்று நல்லா இருக்குமா? ரம்புட்டான் தான் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் எவ்வளோ? 100 ஒன்று சாப்பிடுவாம்மா. வாவ் என்ன இது? रमटांगा फुल्ला मे कोमत करा ना मेगा खाना दे ले मे कोमत आधा ना मेगा पनीला पनी उनु करला सीनी சீனியை வந்து காய்ச்சி செய்றேன் இத சீடோட சேர்த்து சாப்பிடுறேன் ஓகே சீட் வந்து கச்சான் மாதிரி சீட் செஞ்சு சாப்பிடுறீங்களா? சீரியஸா சாப்பிடு ஓகே சீட் यार करना पूरा हमें சீட்ஸ் நான் சொல்கிறேன் இல்லை இந்த ரம்புட்டான் கொட்டை இருந்தாங்க ரம்புட்டான் சீட்ஸா ரம்புட்டான் சீட்ஸ் அந்த ரம்புட்டான் சீட்ஸையும் சேர்த்து சாப்பிட்டா அது கச்சான் மாதிரி இருக்கேன் கஜு மாதிரி கஜு கச்சான் அந்த ஒரு மிக்ஸான ஒரு நல்லா இருக்கும் உண்மையிலேயே சீனியை காத்தி தான் செய்யறது சீனி மட்டும் தானா? சீனியும் சுகர் ஓன்லி. ஹவு டு மேக் திஸ்? ஹவு டு மேக்? කොහොමද හදන්නේ ඒක පොඩ්ඩක් කියන්න. සීනි කර කරලා රමුටන් ටික දාලා තැම්බෙන්න යනවා පැය දෙකක් යනවා ඕක හදාගන්න. அப்படின்னா சீனியை வந்து அந்த சட்டில வச்சு கொஞ்சம் காய விடணும். அப்ப தண்ணிமா விடும் தானே. இந்த கலருக்கு வரும். கலருக்கு வந்தே போற ரம்டாங் சீடை போட்டு கொஞ்ச நேரம் இதாகி எடுத்தா சரியா? மிக்ஸ் பண்ணா சரி. கிட்டத்தட்ட இந்த பாவு சீனி பாவு காய்ச்சி ரம்புட்டான வெட்டி போறாங்கல்ல ஒரு மாசமா வச்சு கொள்ளலுமா இதை வெட்டி போடுறா ரம்புட்டான கட் பண்ணி கட் இல்ல இதை வந்து உரிச்சிட்டு தான் போடணும். உரிச்சிட்டு இந்த இதை மட்டும் எடுத்து அதையும் வெட்டி போட்டிருக்காங்க பாருங்க. மே போட்டா கப்பலத்தியானே கப்பலத்து தான் இது வந்து அந்த இதாக போக சூடாக போல வெடிக்குமாமா ஒட்டுவா வெடிச்சு உள்ளுக்கெல்லாம் சொல்லுங்க இந்த உள்ளுக்கெல்லாம் வந்து அந்த பானி போயிட்டு நல்லா காட்டுறேன் அப்படியே. இந்த பாருங்க இது என்னமே கிடைக்கணும் இந்த சீனி பானியோட ரம்புட்டானையும் வச்சிருக்காங்களே பாருங்க. பிடிங்க அப்புறம் எடுக்கணும் ஒரு பீஸ் ஒன்று எடுக்கணும். இந்த பாருங்க அப்படி ஊறி நல்லா இருக்கு நான் பார்க்க. ஓகே ஹலோ கொட்டையும் சேர்த்து சாப்பிட தெரியல. நாளைக்கு என்ன சம்பவம் நடக்கும் தெரியல. அந்த கொட்டையில் கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் வருது தான். அதில் வந்து கச்சான்
இந்த ஒரு சில விதிகளை சேர்த்து சாப்பிட்டா அப்படி இருக்கும் அதே மாதிரி தான். ஆனால் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ரம்புட்டான் கார்டன் ட்ரீ பிக். ஓகே, நாங்கள் ரம்புட்டான் மட்டும் சாப்பிடல. என்னென்னு சொல்லி சொன்னால் தோட்டத்தில் போய் கையால் பிடுங்கி சாப்பிட வேண்டிய ஒரு ஆர்வமாக இருக்கும். அதான் ரம்புட்டான் போகிற இடங்கள் ஒன்றும் வேண்டி சாப்பிடல. இது வந்து நல்லா இருக்குண்ணே. நல்லா இருந்துச்சு. மல்வானை விச் ஸ்ட்ரீட்? மல்வானை மாப்பிட்டிக்கம ரோட். ஓகே, இப்போ நாங்கள் போய்க்கு வந்துருக்கோம். இங்கே இந்த பாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குண்ணே பார்க்க. குளிக்கிறாங்க. குளம் இந்த பாருங்க இந்த இடத்த மக்கள் நின்று ப்ரோ வலிக்கு விழ மாட்டேன் நான். இங்கே பாருங்க பைக்கெல்லாம் கழுவி குளிக்கிறாங்க. இந்த அவங்க குளிக்கிறாங்க பாருங்க. நல்லா இருக்கு இந்த சீனரி. இந்த வீலிங் பண்ணிட்டு போ. இந்த இதுக்கு சின்ன பிள்ளையெல்லாம் குளிக்குது இல்லைண்ணே. நல்லா இருக்கு இந்த இடம். அங்கால மேலே அப்படியே முன்னுக்கு பாருங்க, அப்படியே அங்கால மலைகள் எல்லாமே தெரியுது. அதுக்கு இங்கேயாவது தோட்டம் இருக்குது. இது நம்ம அன்னாசி தோட்டம் பாருங்க. இந்த அன்னாசி, ஆனால் அன்னாசி காய்கள் எல்லாமே இல்லை. இப்போ நட்டுருக்கு நம்ம, இல்லாட்டி இனித்தான் சீசன் வேறு மாதிரி அன்னாசி. அப்படி இந்த போகிற பாதையில் இப்போ நல்லா இருக்கும் உண்மையிலேயே. இந்த பின்னுக்கு மலைகளோடு சேர்த்து இந்த தோட்டங்கள் எல்லாம் பார்க்க அந்தளவுக்கு அழகாக இருக்குது. இது எல்லாமே மரவள்ளி தோட்டம். இங்கால இந்த இது எல்லாமே மரவள்ளி தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. மற்றது மெயினான விஷயம் நாங்கள் வந்த விஷயம் ரம்புட்டான். இந்த ரம்புட்டான் தோட்டம் தான் போய்கொண்டிருக்கோம். இந்த பாருங்க உங்களுக்கு இதில் காயை காட்டுறேன். இந்த கை கட்டினது வாய் கட்டினு சொல்லி ஒரு கதைக்கு இடம் இருக்கக்கூடாது. ஆற்ற காணியோ யார தோட்டக்காரனோ தெரியல. இந்த பாருங்க அப்படியே ரம்புட்டான் தோட்டம் ஃபுல்லாகவே. இந்த இப்போ நாங்கள் போகிறது தென்னந்தோப்பு. அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் தோட்டம் இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குண்ணே. தென்னந்தோப்புக்குள்ள ரம்புட்டான் தோட்டம். இந்த நல்லா இருக்கு அந்த இடம், வேறு லெவல். ஓகே, அப்படி நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துட்டோம்னா எங்களை ஐமன் ப்ரோ நிற்கிறோம், நாங்கள் இதிரிஸ் ப்ரோ நாங்கள் சேர்ந்து வந்தாங்க. அப்படி எங்களை இவரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தாச்சுன்னு. சரி, இப்போ நாங்கள் நிற்கிறது ஒரு ரம்புட்டான் தோட்டம். இது எந்த இடம் சரியா? இது வந்து சரியா மல்வான டவுன்லேருந்து உள்ளுக்கு வரணும். மல்வான கிராமம் சரியா. இதில் மிச்சம் சிங்கள மக்கள் தான் நிற்கிறாங்க, அந்நிய மக்கள். அப்போ அந்த ஏரியாவுக்குள்ளுக்கு ஒரு 35-40 ஏக்கருக்குள்ளுக்கு ஒரு பெரிய 35 ஏக்கர், கிட்டத்தட்ட 35 ஏக்கர் ரம்புட்டான் தோட்டம். அதுதான் நாங்கள் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ ஏக்கர் என்னால் நடந்து காட்டிடாது. மெயினாக கொஞ்சம் இடங்களுக்கு போய் காட்டுறோம். பட் அது முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த தோட்டத்துக்கு பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் வர இயலாது. மெயினான விஷயம் என்ன சொன்னால், இங்கே வந்து ஹோல்சேல் மட்டும் தான் செய்கிறாங்கன்னு. இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க, இல்லாட்டி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இவங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தனியாக உங்களுக்கு ரீட்டெயிலாக வேண்டியது. இது தவிர நிறைய தோட்டங்கள் வார வழிகளில் இருக்குன்னு. மல்வானக்குள்ள வந்து எடுக்கலாம். எங்கெங்கே போனால் எடுக்கலாம்? எந்த இடம்? மல்வான டவுன்லேருந்து உள்ளுக்கு வரைக்கும் மல்வான கிராமம். அதுக்குள்ள எல்லா இடத்துலையும் மல்வானில் ரம்புட்டான் தோட்டம் இருக்குது. இதுக்குள்ள நீங்கள் நிறைய தோட்டங்கள் இருக்குது, நிறைய வீடுகளில் இருக்குது. நீங்கள் வண்டி பிடிங்கி சாப்பிட்டு கொள்ளலாம். விடுவாங்க இல்லை, நம்மளை விடுவாங்க எல்லாருமே, விட மாட்டான்னு சொல்லல. இது வந்து ஹோல்சேல் படியாலே வாங்க விடுற இல்லைன்னா இதுக்குள்ள. அதில் வந்து இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போமா? எங்களை பாருங்க ரம்புட்டானுங்கள எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஃபுல்லாகவே ரம்புட்டான் தோட்டம் தான். எல்லாமே சோப்பு ரம்புட்டான் தான் இதுக்கு இருக்குன்னு. நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த போகிற பாதைகளும் நல்லா இருக்குது. இந்த ஏற்கனவே போய் இந்த பாதை உருவாகி இருக்குது. குட்டி குட்டி மரங்கள், பெரிய மரங்கள். அப்படி இங்கே பாருங்க, அப்படியே இந்த பாருங்க அப்படியே போகுது. நாங்கள் இவ்வளோ தூரம் போயிடாது. ஏதாவது மரத்துக்களை நின்று பிடுங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கு. வந்ததுக்கு இன்னும் பிடுங்கி சாப்பிடல. அப்போ பிடுங்க காணிக்கார் வந்துட்டாங்க. இந்த பாருங்க டென்ட் இருக்குது. இது வந்து என்ன சின்ன மூசூர் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அதில் எப்போவுமே வாயால் கடிச்சு சாப்பிடாமைக்கு இந்த மரத்தில் பிடிங்கி மரத்தில் சாப்பிட்ற தனி சந்தோஷம். தோட்டக்காரர் பார்க்காத மட்டும் கஷ்டங்கள் வந்துடும் உங்களுக்கு. நல்லா இருக்கும். உண்மையில் எங்கே வரைக்கும் இந்த 2 நாள் வச்சு வரைக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கும். அதே மரத்தில் பிடுங்கி சாப்பிடைக்க ஒரு தனி டேஸ்ட். மற்றது எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ரம்புட்டான் வந்து எங்கள் இடங்களில் யாழ்ப்பாணத்தில் நடலாமா, நட்டால் வளருமான்னு சொல்லி ஒரு சந்தேகம். நானும் வேற கேட்டேன், ப்ரோ ஒரு கண்டு அங்கேயே பார்த்துட்டு கண்டு வேண்டித்தாங்க வீட்டை ஒன்று நட்டு பார்ப்போம்னு சொல்லி. பாருங்க எங்களை இப்படி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் நிறைய காயப்பா அப்படி இருக்கு. நீங்கள் வேறுங்க இந்த பார்த்தா நிறைய பேருக்கு பார்க்க ஆசையாக இருக்கும். பாருங்க ஒரு தேவையான அளவுக்கு நாங்கள் இப்போ பிடிங்கி சாப்பிடலாம்.
இங்கே பாருங்க இந்த இடங்கள் நல்லா இருக்கும் இல்லை பார்க்க நிறைய மரங்கள் இப்போ என்ன விலை போகுது இது இப்போ 10 ரூபா போகுது. 10 ரூபா 7 ரூபா 8 ரூபா வைக்கலாம் ஹோல்சேலுக்கு. ஹோல்சேலுக்கு சொன்னால் நீங்கள் இன்னும் குறைவாக எடுத்துக்கொள்ளலாம். நார்மலாக வந்து இப்போ நாங்கள் பிடிச்சி சாப்பிட சொன்னால் 10 ரூபா. ஏண்டா இது பெரிய ஒரு பிரச்சனை நடந்து இது கிளைமேட் இஷ்யூ நடந்துச்சு. டிட்ரா புயல் வந்துச்சு, அதே மாதிரி வெள்ளம் வந்தது. அதை வெள்ளப்பெருக்கால அந்த ஈகிற அந்த சொல்கிற என்ன ரம்புட்டான் இது வந்து குறைஞ்சிட்டு. அப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை இவ்வளே அந்த ரம்புட்டாங்கிட்ட இது குறைப்போலே விலை கூடுமா? ஓகே, அதனால் வந்து இப்போ கொஞ்சம் விலை கூட தான் இருக்குன்னு. ஓகே, மற்றது வந்து முக்கியமான விஷயம் இந்த ரம்புட்டான் சாப்பிட்ற விதம். இதுக்கான ஒரு விதம் ஒன்று இருக்குது. என்னடா வாயிலாம் கடைச்சி சாப்பிட்றேன்னு சொல்லி வாயாடி தான் சாப்பிட்றது. ஆனால் என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் இந்த ஃபங்கஸ் மாதிரி அந்த இதுகள் பூச்சிகள் இந்த ஃபங்கல் இதுகள் எல்லாமே இருக்குது. இதை வந்து நாங்கள் வாயில் அடித்தோம்னு சொன்னால் சில நேரம் எங்களுக்குமே வருத்தம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதான் வந்து நார்மலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த இப்படி தான் இப்படியே எடுக்கிறாங்க. அதாவது விரலாடி அப்படி நசிச்சு இப்படி விட சிம்பிளாக வரும். அப்படியே சாப்பிடுவோம், நேரடியாக வாயில் கடிக்கும். நானுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தில் இது இல்லை, அது வேணாம் மரத்தில் போடுவாங்கன்னா அப்படி வாயில் அடிச்சு போட்டு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி செய்யாங்க 2 விரலை வச்சு நசிச்சு பிச்சிங்கன்னு சொன்னால் எப்படியுமே அது ஓப்பன் ஆகும் தான். அப்படி சாப்பிட்டுக்கணுங்க. என்ன சொன்னதால் எறும்பு நிற்குது, சின்ன சின்ன வண்டுகள் எல்லாம் நிற்குது. அதனால் பார்த்து அவதானமாக சாப்பிட்டுக்கணும். இங்கே வந்து நேரடியாக சாப்பிடுங்க. எங்கே வரைக்கும் எங்களுக்கு பூச்சிகள் இப்போ அந்த பூஞ்சி எல்லாம் இருக்குன்னு தான் அதில் அதே முக்கியமாக சொல்லிக்கொள்கிறேன். நல்லா இனிப்பாக இருக்கும். அவன் சுகர்காரனரே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் கொமெண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த மாதிரி இருக்க பெரிய ஒரு தோட்டம் 35 ஏக்கர் சுற்றி திரிஞ்சு நடந்து நான் வந்தது மாலை நேரம் தான். அதில் வெயில் மிஸ் தெரியல. மற்ற பாய் கொண்டு விரிச்சு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்து இதுக்கு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். பார்ப்போம் முடிஞ்ச சந்தர்ப்பம் கிடச்சா வந்து கொள்ள. மற்ற மெயினாக பார்த்து சீசன் இப்போ முடிகிற இடத்துக்கு வந்துட்டு எல்லா மரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு எல்லாம் இருக்குது. மிச்சம் பிடுங்கி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. வருடங்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதால் வந்து அது ஒரு மெயினான விஷயம். நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் கால் பண்ணி கேட்டு வந்து கொள்ளுங்க. நான் நம்பர் ஸ்க்ரீனில் போட்டுக்கிறேன். இந்த இடத்துக்கு ஹோல்சேல் மட்டும்தான். இதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வேறு தோட்டங்கள் இருக்குது. ப்ரோ நீ வாங்க, அப்போ மட்டும் சீசன் இருக்கும். சீசன் இன்னும் 2 வீக்ஸ் 2 வீக்ஸ் முடிஞ்சிடும். இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் மாதம் 5-6ஆம் தேதியா 7ஆம் மாதம் 5ஆம் தேதி ஒரு 7-15 20 மட்டும் இருக்குமே. சில இடங்களில் சீசன் பிந்தியும் காய்கள் வரலாம். வந்து இந்த 7ஆம் மாதம் 20ஆம் தேதிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சீசனை அனுபவிச்சு கொள்ளலாமே. இதெல்லாம் பெரிய ரம்புட்டானுங்க பாருங்க. இந்த பூச்சி நிற்குது, அதான் பிரச்சனை. இந்த பாருங்க அப்படியே இதில் வேறு ஒரு இனமும் இருக்குது போல. ஏன்டா பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் விழுந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு சில சின்னதாக இருக்குது, சில புளிப்பாக இருக்குது. அவன்கிட்ட மாறி மாறி ஓகே. அப்படி இதுக்குள்ள வந்தவன் சொன்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் சுத்த வேற ரம்புட்டான் மரங்கள்ண்ணே. 35 ஏக்கருக்கு ரம்புட்டான் மரம் தான் வேறு லெவலில் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக ரம்புட்டான் மரங்கள். அப்படியே பார்த்து உங்களுக்கு தேவையான ரம்புட்டான் பிடுங்கி சாப்பிட்டு போய்க்கலாம். அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. மியா எந்த எந்த சீசன் ப்ரோ இது வர்றது? மேயா? நம்மள இந்த முறை ஜூனில் தொடங்கிச்சு. ஜூலை 2 கிழமைக்கு இருக்குமே. அந்த சீசனுக்கு வாரீங்கன்னு சொன்னால் வடியாக வந்து தாராளமாக ரம்புட்டான் தான். ஸோ ஜோபாவோட ரம்புட்டான் இருக்குது பாருங்க. இது வேறு ஜாய். இது வந்து தோசைக்கு எடுப்பாங்க. இது இந்த ரம்புட்டான் விலை குறையும். இது ஒரு 4 ரூபா 5 ரூபா எடுக்கலாம். இது தோசைக்கு எடுக்கிற ரம்புட்டாங்க. அப்படின்னா தோசைக்கண்டா தோசை நான் சாப்பிட்டேன் நேரத்தோட வர வைக்க சாப்பிட்டேன். அதுதான் தோசை. அதில் கோது வித்தியாசமாக இருக்கேண்ணே. தோசை என்ன அந்த சீனி போட்டு சாப்பிட்டேன் வெளில காலையில். இன்னும் டேஸ்ட்டாக சமையல். இது வந்து வலி இந்த லேயரே இருக்க மாதிரி ஜெரி மாதிரி கிடக்கு. ஒரு இனிப்பு பிடிப்பெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது. அது வந்து நல்ல இனிப்பாக இருந்துச்சு. இது வந்து வேறு நம்ம ஜூம் பண்ணி காட்டுங்க க்ளோஸ்அப். இது வந்து கொஞ்சம் பெரிய மரம். இதுதான் அந்த வரைக்கும் சாப்பிட்டோம் இந்த சீனி பானியண்டு. இதுதான் தோசை. ரம்புட்டான் தோசை தான். அதில் கலர் அது கடிச்சா வாயில் கலர் அது பாருங்க. தோலோட ஒட்டிக்கும். இது அங்கே பிடிக்கிறது. இது இந்த தோல் கலண்டு போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா தோடு மெல்லிஸாக இருக்குது. கலண்டு போகாது. அந்த கலண்டு வளவளப்பு அப்படியே இருக்குது வாய்க்கு. சீடோடே கிடைக்கும். அவன் தானே சென்னான் சீடோட தின்னேன். அது தோசையை அது கொஞ்சம் கசக்குதானே. தோசையை சீடோட தின்னா நல்லா இருந்துச்சு. அது எப்படி தானே அந்த அடுப்பில் போட்டு நல்லா இதாக்கி ரத்தாக்கி வருமே.
இது வந்து புளிப்பாக இருக்குண்ணா, புளிப்பும் கொஞ்சம் இனிப்பும். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இனிப்பு. இது வித்தியாசம். அப்படி நிறைய இனம் இருக்காங்கண்ணா. இது வந்து எத்தனை 4 இனமா? 4 இனம் இது. எங்களுக்கு ஏதாவது இனம் எங்களுக்கு ரம்டான் மட்டும் அது இல்லை இங்கே இல்லை. அது போகிற வழியில் கண்டமே வார வழியில் கண்டேன். என்ன தெரிஞ்சு 2 இனம், ஒன்று மஞ்சள் ஒன்று சிவப்பு. ஆனால் இதுக்குள்ள சிவப்புலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இனம் இருக்குது. மலேசியன் நொண்டிக்குது, மல்வான் ஸ்பெஷல் நொண்டிக்குது, அதே மாதிரி ரம்புட்டாங்கில் வல்ல நொண்டிக்குது. அது வல்ல இது வல் வல்லன்னு சொன்னால் அந்த காட்டு மாண்ட காட்டு மாங்க மாதிரி காட்டு ரம்புட்டான் புளியா இருக்கும். காட்டு மாண்ட இது புளியா தான் இருக்கு. இது இந்த தோல்லேருந்து ஹோட்டல்லேருந்து கரண்ட் வருது இல்லை, தோல் இந்த சதையெல்லாம் வாய்க்கு எப்படியே வந்து நிற்கிட்டு இருக்கு. அப்படியே துப்பத்தான் சரி, அது வந்து கரண்ட் வடிவாக வருது தானே, நல்லா இருக்கு. இந்தா இதான் நான் இப்போ சாப்பிட்டது கடைசியாக. இந்த இனம் வந்து காய் சின்னனாக இருக்குது பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் வடிவாக கிட்ட போய். சரி ரோட்டில் விற்பாங்க மாறி வண்டி சாப்பிட்டு வண்டிதாங்க. இது சின்ன காய், இந்த 10 இன்ச்சு இந்த அப்படி சைஸ்லாம் வேறு. இந்த காய் எல்லாமே இங்கால பள்ளம் ஒன்று மாறி வந்துருப்பேன். இது வந்து பெருசாக இனிப்பு இல்லை. ஆனால் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேற இனமா? இது நான் அப்பா இதில் 100 கிடக்குண்ணே. இங்கால பாருங்க, இது வேற இனமா? இந்த இதான் மல்வான ஸ்பெஷலா? எப்படி இருக்குன்னு பாருங்க அங்கால. அப்பா அப்படி சோப்பாக இருக்கு. பாருங்க இங்கே ரம்புட்டான். இதை விடுங்க, அவங்க மேலே பாருங்க எப்படி சோப்பாக இருக்குன்னு சொல்லி. இலையே தெரியல, ஃபுல்லாக ரம்புட்டாங்காயெல்லாம் அப்படி பார்க்க. இது வந்து மல்வான ஸ்பெஷல் ரம்புட்டானா. இந்த இனம் 4 இனம் இருக்குது. அதில் 4 இனம் காட்டியிருப்பேன் நான் உங்களுக்கு. 4 இனம் இல்லை, 3 இனம் காட்டிட்டேன். மற்ற இனத்துக்கு தான் இதுக்கு தேடி பிடிக்கணும் 30 ஏக்கரும். அதாவது நான் முடியாது, பெருசாக கண்டுபிடிக்க கஷ்டம். ஆனால் உண்டு இதுக்கும் கண்டுபிடிக்கலாம். என்ன சொன்னால் சைஸ் வித்தியாசம் இருக்குது, சாப்பிடைக்க கொஞ்சம் வித்தியாசம், புளிப்பு இனிப்பு தெரியுது. ஆனால் வேறு லெவல் மல்வான ரம்புட்டான். கட்டாயம் வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த லெப்பையில் பாருங்கள். குட் மார்னிங் ரம்புட்டான். ஃபாலோ இண்டையோட ரம்புட்டான் வருதுட்டு எனக்கு அந்த அளவுக்கு போய் சாப்பிட்டோம். பால் சாப்பாடா? மதியம் லஞ்ச். சங்கர் ப்ரோ வீட்டுக்கு போகாமல் சாப்பிட மாட்டேன், வீட்டுக்கு போக இல்லை எனக்கு வேணாம். நைட்டுக்கு சேர்த்து வயலை கடிக்கூடாதான்னு பார்த்து கடிக்கிறேன். போய் மறந்து எடுத்துன்னு போங்க. பிகாஸ் மறந்து எடுத்துன்னு போங்க. கண்டிஷன் எடுத்து போங்க, நாளே காய்ச்சல் வந்துடும். கைஸ் யூடியூப்பில் எம்ஐ ஹபி பிளாக் நடிங்க சரியா? மேலே ஒரு சேனல் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பண்ணாங்க முன்னுக்கு நிறைய புதிய என்ன சொல்ல சங்கர் ப்ரோவும் போட்டி இல்லாத மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். சங்கர் சின்ன பிரச்சனை ஒன்று சரியா என்னன்னா, இந்த ஜஃப்னா பசங்க என்னோட கொஞ்சம் இதாக ஆகிக்கிறாங்க, கோவம் ஆகிக்கிறாங்க. ஏன் அது தமிழில் கொள்றேன்டா அப்படியும் இருக்கலாம். எக்கோ தம்பியா வீடியோ தமிழை கொள்றீங்க நீங்க. அது என்ன தமிழ் ப்ரோ? ஸ்லாங் தமிழ்ல ஸ்லாங். இப்போ எங்கள்கிட்ட இங்கிலீஷ் சைட்ல எல்லாம் வந்து பொதுவாக அந்த கதைக்கிற விதம் உண்டு. இப்போ நான் இப்போ கதைக்கிற மாதிரி கதைக்க மாட்டேன், கதைக்கிறேன்டா யூஸ் பண்ண மாட்டேன். நான் வீடியோ காண்ட் அப்படி கதைக்கிறேன், பேசுறேன்னு தான் யூஸ் பண்ணுவேன். அங்கால பேசுறது எப்படி சொல்லுவாங்க? சொல்றது இல்ல பேசுறேன்னு சொன்னா திட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவான். பேசிட்டு வரான் கோபத்துல பேசுற மாதிரி அப்படி அப்படி ஒரு வார்த்தையே டிஃபரெண்ட் ஆயிடும். அதுதான் இந்த பேச்சு வழக்குல தான் விஷயம். இப்ப ஐமன் எடுத்துக்கொண்டா சிங்கள மீடியம் தானே, சிங்கள மீடியத்துல படிச்சால் சோ அவனுக்கு அந்த தெரியும் உள்ள அந்த மரவள்ளி கிழங்குன்னா என்னன்னு கேக்குறான். தோட்டம் பண்ணி வந்துச்சு மரவள்ளி கிழங்கு. அப்போ நான் கேட்டேன் என்கிட்ட, ப்ரோ மரவள்ளி கிழங்கு தோட்டம் தான் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். ஓகே என்ன மரவள்ளி கிழங்கு தெரியாதுன்னு சொல்லி யோசிச்சேன். அது வேறு பேர் என்ன இங்கே வந்து அந்த சிங்களத்தால் தான் யூஸ் பண்ணுவேன், மஞ்சோக்கான்னு யூஸ் பண்ணுவேன். மஞ்சோக்கா நீங்கள் கேள்வி மயோக்கான்னு சொல்லுவாங்க. மரவள்ளி இலையே இருக்கா, நான் சிகிரியா போய் அதில் செய்து வந்தாங்க. மயோக்கா அப்போ அதை வச்சாங்க. ஓகே இப்போ நாங்கள் இந்த ரம்புட்டான் தோட்டத்துக்குரிய ஓனர் என்ன அவரோட நிற்கிறோம். ஆனால் வணக்கம். ஓகே இப்போ அவட்ட தோட்டம் தான் நாங்கள் பார்த்துட்டு வந்து. நாங்கள் இந்த தோட்டம் வந்து எவ்வளோ காலம் செய்யணும்? இப்போ මහත්තයා දැන් කොච්චර කාලයක් තිස්සේ මේ වගාව කරන් යනවද රඹටම වගාව කියලා අහනවා. අපි ඉතින් අවුරුදු දැන් මම අවුරුදු 18 ඉදිරි ඉඳන් කරනවා. அவருக்கு வந்து 18 வயசுலேருந்து அவர் செய்கிறாராம். செய்கிறாராம். ஓகே ஓகே. சாதாரணமாக ஒரு கண்டு ரம்புட்டான் கண்டு நட்டா எவ்வளோ காலத்தில் அறுவடை செய்யலாம்? සාමාන්‍ය රඹටන් පැලයක් හිටෙව්වොත් කොච්චර කාලෙකින් අස්වැන්නක් ගන්න පුළුවන්ද කියලා අහනවා. අවුරුදු 5 ඉඳන් ගෙඩි ගත්තා කියන්නේ. අවුරුදු 5 ඉඳන් ගෙඩි හදන්න පටන් ගන්නවා. 5 வயசுலேருந்து காய் வளர்த்துறீங்களா? ஓகே இப்போ வந்து என்ன ப்ரைஸ் போகுது? 7 ரூபா 8 ரூபா போகுது. 8 ரூபா போகுது. இப்போ எத்தனை வகை இனம் இருக்குது இங்கே? සාමාන්‍යයෙන් අපි මල්වානේ ගත්තාම ඔයාගේ වගාවේ ಜಾති කීක රඹටන් තියෙනවද කියලා අහනවා. ජාතින එකයි තියෙන්නේ. එකයි නේ. இதுக்குள்ளுக்கு வந்து இந்த காரியில் வந்து ஒண்டிக்குது.
උண்டு. අන්න සාපිටල විකසන විත්‍යාසම දැන් අපි දැන් ගිය වෙලාවේ දැක්ක එකක් ඇවිල්ලා එක එක සමහර ගස්වල වෙනස් ගෙඩි තියෙනවා. පොඩි ගෙඩි තියෙනවා, ලොකු ගෙඩි තියෙනවා. අන්න ඒක මොකක්ද? ඒ හැදෙන ක්‍රමයටනේ මල් වෙන කියන ගෙඩිය දෙන්නේ. அவர் சொல்றாரு வந்து அது வந்து பூ வார மாதிரி தான் அந்த சைஸ் வந்து வித்தியாசமா தான் வந்து ஓகே சில டேஸ்ட்டும் வித்தியாசமாக தானே, சில வந்து புளிப்பாக இருந்தது, இனிப்பாக இருந்தது, ஒரு மரங்கள் பார்த்துனாங்க. ஓகே, இப்போ வந்து முக்கியமான கேள்வி. போன வருஷம் நாங்கள் வீடியோ போட்டோம் ஒரு இடத்துல. அந்த இடத்து வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட விஷயம், தம்பி நாங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், ரம்புட்டான் பழங்க என்ன எடுக்கணும்னு சொல்லி கேட்டது. இவரோட கேளுங்க, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கோ இல்லாட்டி ஒரு ஹோல்சேலாக எடுக்கணும்னு சொன்னால் கொடுக்கூடியமா இருக்குமான்னு சொல்லி. அப்போ மே அவருது நம்ம இவர் இந்த வருஷம் முடிஞ்சிட்டு ஒரு கொடுக்கலுமா அடுத்த வருஷம் குடிக்கலாமா? அடுத்த வருஷம் இந்த சீசன் முடிஞ்சதா? இப்போ சீசன் முழுதி பட்டாங்கத்தான் புள்ளது. சீசன் ஃபர்ஸ்ட்லேயே தொடங்கினா அவளை குடிக்கலாமா சொல்லுங்கள். எந்த டைம் சரி, எந்த மாதம் இது ஸ்டார்ட் ஆகுது? நார்மலி சீசன் ஸ்டார்ட் மாதத்தினா மே மாதம் மே மாதம் 5ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகுது அந்த சீசன். அந்த டைமுக்கு முதல்ல இப்போ நீங்கள் 4ஆம் மாதமே கேட்டு வச்சிங்கன்னு சொன்ன ஓர்டர் பண்ணால் இதண்டலாமே කියන්නේ යහනවා දැන් මයි මාස අප්‍රේල් වලදී වාටකා ඕඩර් එකක් දාන්න ඕනේද කොහොමද කියලා අහනවා. නෑ ඔන්න ඉදිනකොට තමයි පටන් ගන්න. அவங்க சொல்றாரு மே மாசத்துல நீங்க அந்த பழக்க பப்பளே வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமே வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணுமா? இவர் வெளியில எக்ஸ்போர்ட் பண்றது இல்ல, இவர்கிட்ட எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளாமே நான் ஸ்க்ரீனில் போகிறேன். உங்களுக்கு யாராச்சும் ஹோல்சேலாக ரம்புட்டான் பழங்கள் தேவை, இல்லாட்டி நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதில் தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இவரோட வந்து பெற்றுக்கொள்ளாமே. இல்லை வெட்டது வந்து இவன் கண்டுகள் எடுக்கலாமா? ரம்புட்டான் கண்டு எடுக்கலாம், இவங்கள்ட்ட எடுக்கலாம். நீங்கள் மல்வானையில் ஏரியாலேருந்து அப்புறம் வைத்தா பாதுக்க விசாவில் அந்த ஏரியாவில் எடுக்கலாம். இப்போ இவங்கள்ட்ட இல்லை, இவங்கள்ட்ட இல்லை. இது பதிவு வச்சா அப்படி வளரணுமா? பதிவு வைக்கணும் மரத்துலேருந்து வெட்டி ஒட்டு வச்சு அப்படி வளரும். அப்படி வளர மாட்டேங்க. දැන් බද්ධ කරලා අපිට රඹට මේක කරන්න පුළුවන් නේද? බත් කරන්න පුළුවන්. பட் பண்ணி இதுக்கு வந்து இப்போ என்ன மாதிரி நோய் தாக்கம் வருது, என்ன மாதிரி பராமரிக்கணும்? என்னண்டா சொல்றாரு அந்த இவர் கோம்பி இது அந்த நான் காட்டினோம் ரம்புட்டாங்க பூஞ்சனம், அந்த வெள்ளை மாதிரி அதுகள் தான் வருமா, ஃபங்கஸ் அது மாதிரி தான் வருவான். இனி அது இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை, வேற பிரச்சனையுமே இல்லை. வருஷத்துக்கு ஒரு சீசன் தான். එක පාරනේ කවුරුද්දකට සීසන් එක මල්ලාන මේ පාන දෙපාරකදී හැදෙන්නේ හදුන්නේ නැති. සම් டைம் இந்த முறை 2 பாம் வர சான்ஸ் இருக்கு. தாமே இந்த ஒரு இந்த முறை பெரிய வரலாம் சொல்லிட்டு இன்னொரு சீசன் வரலாம். வருஷத்துக்கு 2 சீசன் இல்லை, ஒரு சீசன் தான் மிஸ் ஆகினா சம் டைம் வரலாம். கிளைமேட் தான் மெயினா. ஓகே ஓகே. வீடியோ பார்க்குறவங்க சில நேரம் இப்போ நாங்களும் சொன்னாங்க இதில் வரையிலான்னு சொல்லி, சில நேரம் அவங்களா டிரெக்டாக வந்து பார்க்கணும்னு சொல்லி சில நேரம் வரவழிக்கிடுவாங்க. அப்படி வந்து பார்க்கலாமா தோட்டம்னு சொல்லி? මහනවා අන්තිම ප්‍රශ්නයක් විදියට දැන් හොල්සේල් ගන්න කට්ටිය ඉන්නවනේ. එයාලා අවිල්ලා අරන් යන්න කොහොමද එහෙම පුළුවන්ද? පුළුවන් නේ. දැන් මේ දවස්වල දැන් නම් ඉතින් இப்போ என்ன முடிஞ்சிட்டு ஹோல்சேல் எடுக்கிறாங்கள வரது பார்க்குற விசிட்டர்ஸ் දැන් තවයක් අහනවා. දැන් අර ඉන්නවනේ මිනිස්සු ආසාවට එන කට්ටිය බලන්න. එහෙම அதாவது மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இதான் மெயினான பார்ட். அதாவது நீங்கள் வந்து சுற்றுலா பயணிகளை வந்து பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் வேற இயலாது. ஹோல்சேலுக்கு வந்து நீங்கள் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளாமே. ஓகே, நன்றி சுதி, தேங்க்யூ. ஓகே ஓகே. அப்படி இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரம்புட்டான் எல்லாமே செலக்ட் பண்ணி இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிரித்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வசனம் அப்படியே உங்களுக்கு இப்போ ஹோல்சேல் வியாபாரியாக இருக்குது. அப்படியே இது எல்லாமே போகுது. இப்போ நாங்கள் ரம்புட்டான் தோட்டம் பார்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான பழம், எனக்கு பிடிச்ச பழம்னு சொல்லியும் சொல்லலாம். அன்னாசி தோட்டம் பார்க்க போய் கொண்டிருக்கோம். இந்த ரம்புட்டான் தோட்டத்தினுடைய ஓனர் இருக்காரானே, அவரே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்னாசி தோட்டம் வச்சுருக்காராம். இப்போ சரின்னு சொல்லி போட்டு இப்போ அன்னாசி தோட்டம் பார்க்க தான் போய் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பாருங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீடுகளை பாருங்கள், இயற்கையோட வாழிக்கணும். அதான் முக்கியமான விஷயம் பாருங்கள். இந்த இங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மதிலண்டதே இல்லை. அந்த கல்லுகள் அடுக்கி அப்படியே இயற்கையோடையே இருக்கணும் பாருங்க. சட்டப்படி இருக்கு. இந்த ஏன்னா அந்த இடங்களை காட்டிட்டு போகிறோன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோது நல்லா இருக்குது. எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது. அதான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு போகிறேன். இதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொன்னால் மரவள்ளி தோட்டம் பாருங்கள். மரவள்ளி இதையே வேலியாக போட்டுட்டு அதுக்குள்ளே தோட்டம் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் ரோட்டும் சரியில்லை, மேலே உயரம் அப்படி போகுது. ஓப்பா ஐயோ ஐயோ. இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதில் சேரண்டு வலிக்கு விழுந்துருப்போம் பாருங்க. இப்போ எப்படி இடத்துல போகிறோம்னு சொல்லி
பாருங்க வேற லெவல் பா. ஓ ஓ மை காட், நல்லா இருக்கு. அன்னாசி தோட்டம் சொல்லி சொன்னேன், ஆனா அட்வென்ச்சர் பயணம் சொல்லலையே. இதெல்லாம் அன்னாசி தோட்டம் வந்துட்டோமா? ஓகே சரியா, அப்படிதான். ஓகே ஓகே ஐ எம் ஓகே. இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்க சொன்னால் அன்னாசி தோட்டம் மிக பிரம்மாண்டமான, கிட்டத்தட்ட 3 ஏக்கரில் பார்த்தீங்க சொன்னால் இந்த அன்னாசி தோட்டத்தை செய்யணும். நிறைய விஷயங்கள் பயந்து கொள்ள போகிறோம். இந்த அன்னாசி குறிப்பாக நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம், வியாபாரி மாதிரிலாம் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அன்னாசி ஹோல்சேலாக தேவை, இல்லாட்டி நீங்கள் எடுத்து வியாபாரம் மட்டும் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் தொடர்பு கொண்டு வேண்டிக் கொள்ளலாம். அதோட மெயினான விஷயம் இந்த அன்னாசி வந்து என்ன மாதிரி பராமரிக்கணும், இந்த நட்டாவள காலத்தில் அறுவடை செய்யலாம்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறேன். இப்போ ஒரு ஆர்வக்கோடாரில் இன்ட்ரோ எடுக்கிறதுன்னு சொல்லி படிக்கிற முறையில் அந்த அன்னாசி தோட்டம் செய்யணும். கீழே இறங்கிட்டேன், மேலே ஏறுறான் சிக்கலே, அங்கே ஏறணும் வேணா ஏறுறதோட பிரச்சனை. அந்த அன்னாசி அந்த இலை இருக்கு தானே, அது வந்து கீறுது. இன்றோ எடுக்கமே ஒரு காயம் ஒன்று உருவாக்கி போட்டேன், எனக்கு குத்தி விட்டுச்சு பிடிச்சி. சரி இப்போ மேலே ஏறி போவோம். ஏறி போய் நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறோம். உண்மையிலேயே கிட்டத்தட்ட 3 ஏக்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்னாசி தோட்டம் செய்யணும். ஆமாம் ஆண்டவா ப்ரோ, காடெல்லாம் குத்தி தள்ளுது ப்ரோ. இதுதான் சிக்கல் இந்த அன்னாசி. ரம்புட்டான்டா போனோமா சாப்பிட்ட மாட்ட வந்தோம். இது அப்படி இல்லை. இந்த பாருங்க, இது ஒரு மலை இந்த சரிவான பகுதி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி படிக்கட்டு முறையில் இந்த அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்னாசி தோட்டம் செய்யணும். அங்காலையும் போகுது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மரவள்ளிக்கிழங்கு தோட்டம், மரவள்ளிக்கிழங்கு செய்கிறாங்க. அங்கே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி போய்கொண்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு இடம், அமைதியான இடம் உண்டு. இதில் அந்த தோட்டம் இருக்குது. என்ன சிக்கல்னு சொன்னால் இந்த அன்னாசின் இலையெல்லாம் காலில் கீறி தள்ளுது, சில இடங்களில் குத்துது. அதுதான் சிக்கலே. 2 மணி நேரத்தை குத்தி சிக்கலை கொடுக்குது. ஓகே அப்படி வந்துட்டோம் பாருங்க. நாங்கள் இப்போ அங்கே இன்றோடத்து நாங்கள் அப்படி ஏறி வந்துட்டோம். நல்லா இருக்குது பாருங்க இந்த இடமே. என்ன ඉන්න අන්නාසි දැන් මේ අපිට රඹුටන් වල ජාති තියෙනවා. දැන් අන්නාසි වල ජාති තියෙනවා. අන්නසු ජාතිනේ. ඒ කියන්නේ මුර්සි අන්නසි තමයි. එකක් තියෙනවා. ලංකාවේ ශ්‍රී ලංකාවේ ஒரு அன்னாசி இனம் தான் இது முர்சி. முர்சி இந்த இனம் என்ன? இந்த பாருங்க இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இனம் அன்னாசி தான் முர்சின்னு சொல்லினா. ஆனால் வந்து சில இதில் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன் சில குட்டி அன்னாசிலாம் விற்கிறாங்க. அது என்ன? දැන් මෙයා මාකට් එකේ දැකලා තියෙනකොට සාමාන්‍යයෙන් අන්නාසි ලොකු ගෙඩියක් තියෙනවා. අර අන්නාසි පොඩි ගෙඩියක් තියෙනවා, ලස්සන ගෙඩියක්. வளர்ற மாதிரிக்கு ஒரு குவாலிட்டில வளருமா. அது சின்ன காய் பெரிய காய்னு அப்படி வரும். ஓகே இப்போ அன்னாசி வந்து முதலாவது இப்போ கண்டு தானே வரும். இந்த கண்டுங்க எடுக்கணும் இல்லாட்டி என்ன மாதிரி இதை எடுக்கணும் உருவாக்கணும். දැන් කොහොමද අන්නාසි පැල තියෙනවා அது විකුණන්න වගේ ஒரு අන්නාසිலேருந்து அப்படியே மேலான் மேலான் முடிப்பிற்கு தானே அந்த ஒரு முடி மாதிரி அன்னாசிட்ட இந்த முடியை தான் நடிக்கணும். அதை நட்டாலே வளரும். அதுதான் நடுறது. ஓ அதான் இந்த அன்னாசி இந்த முடியை தானே இதை தானே. ஓகே මේක නේද හිටවන්නේ. ඔව් නෑ මේක නෙමෙයි හිටවන්නේ. මේක හිටවන්නේ. එනවා මේක මේ දැල්ලා හිටවන්නේ. නෑ පැලේ මේ පැලේ එන්නේ. නෑ මම දැන් අහන්නේ හිටවන පැලේනේ. ඔය කියන්නේ මොකෙන්ද එන්නේ පිටාසේ මෙන්න මේක තමයි. නෑ අපි අහන්නේ කොහොමද මේක බෝ වෙන්නේ? බෝ වෙන්නේ ඊට මේක ගලවලා ගන්නවා. ගලවලා ගන්නවා. හරි ஓகே ஓகே. එනවා கண்டா பிரிஞ்சு வருதா? ஒரு மரத்துலேருந்து கண்டு வருதா? එක ගහකින් එනවා මේකක්. ගහකින් වැඩිපුරෙන් ටික ගලවලා. හරි. அப்போ ஏண்டா ஒரு மரத்துலேருந்து வார கண்டுல அந்த அதை வேவா கழட்டி எடுத்து நாட்டுறாங்க. கண்டு இந்த அதுக்கு பாருங்க. இல்லையா? ஓகே. அது முளை. இது வந்து ஒரு கண்டு, அன்னாசி கண்டு. මේක පැලයක්. පැලේ. இதுதான் நாட்டுவாங்க. இதை நாட்டினா டக்குன்னு உங்களுக்கு அன்னாசி கட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்தாங்கன்னா லேட் ஆகும். ஓகே இப்போ நாங்கள் வந்தங்க வீடுகள்லாம் அன்னாசி சாப்பிட்டு அந்த மேல் முடி இருக்கு தானே அதை நட்டு தான் அன்னாசி மரம் வளர்க்குறோன்னு சொல்லி யோசிச்சுனா அப்படி இல்லை. அந்த அன்னாசி மரமே பார்த்துச்சுன்னா கிளை மாதிரி வருது தானே, ஒரு மரத்துலேருந்து கிளைகள் வருது, கண்டுகள் மாதிரி வருது. இதை நட்டுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் வேலைக்கு வந்து இந்த அன்னாசி அறுவடை செய்யலாம் அந்த மாதிரி தான். ஓகே இது வந்து இப்போ நட்டுட்டோம். நடைக்கு என்ன மாதிரி இதை பராமரிக்கணும், என்ன மாதிரி தண்ணிகள் என்ன மாதிரி? ஆனால் මේ අන්නාසි මේ පැලේ හිටවුවොත් කොහොමද මේකට සාත්තු කරන්නේ සහ මේක කොහොමද නඩත්තු කරන්නේ? ලයිට් වල පොරද දාලා මේ ඊට පස්සේ වැඩුණු ගහක් විදිහට අරගෙන
ඊට පස්සේ කිඩි ගන්න. அவன் சொல்றாரு வந்து இதை நீங்க நட்டி அதுக்கு போரை போட்டு தண்ணி ஊற்றி அது நார்மலாக நாங்கள் எப்படி பராமரிக்கிறோமோ நம்ம ஒரு செடியை பராமரிக்கிற மாதிரி தான் பராமரிப்போம். இதுக்கண்டு ஏதாவது வித்தியாசம் உரங்களோ இல்லாட்டி பசலைகள் ஏதாவது போடணுமா? මේකට විශේෂ සාත්තුවක් තියෙනවා. නේ සාමාන්‍යයෙන් බලයක් කරන සාත්තුව තමයි. සාත්තුව තමයි. ඒ කියන්නේ නදි වලට කට සාත්තුව කරන්න ඕනේ. කරන්න ඕනේ. විශේෂ වண்டிල්ල ස්පෙෂல் வண்டில்ல நம்மள நான் ஒரு செடிக்கு எப்படி இதாக பராமரிக்கிறோம் அந்த மாதிரியே பராமரிக்கணும். இதுக்கண்டு நோய் தாக்கம் அப்படி தான் வருமா? මේකට ලෙඩ රෝගමක් තියෙනවා. ඔව් තියෙනවා. මොනවද තියෙන්නේ? මේක හිටපන් දිලීර හැදෙනෝනේ. இதுக்கு திடீர் ஃபங்கஸ் மாதிரி நோய் வரலாம். ஓகே ஓகே. இப்போ நட்டு ஒரு கண்டு நட்டு அப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கண்டு நட்டு எவ்வளோ காலத்தில் அன்னாசி காய்க்க தொடங்க? සාමාන්‍යයෙන් දැන් මේ වගේ පැලයක් හිටෙව්වොත් කොච්චර කාලෙකින් අන්නාසි ගෙඩියක් ගන්නවා? අවුරුද්දා. 1 year போகுது இதுக்கு. ஒரு வருது. ஒரு வருஷமாகும் அறுவடை செய்ய. யா. இது வந்து இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாகவே காய்க்குமா? මෙයාන සීසන් එක අවුරුදු පුරාම තියෙනවා කියලා. මගේ තියෙන හැමදාම இவர்கிட்ட எந்த நாளும் வீதம். வருஷம் ஃபுல்லா? எந்த நாளும் வைக்கிறோம். வருஷத்துல எந்த மாதம் உங்களுக்கு அன்னாசி வேணும் சொன்னாலும் கொடுப்பார். கொடுப்பாரு. அப்படிதான். ஓகே வளமே அப்படி தான் அன்னாசி வருஷம் ஃபுல்லாக எடுக்கலாம். எடுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு அன்னாசி காய் எவ்வளோ கிலோ வரும்? සාමාන්‍යයෙන් දල වශයෙන් අන්නාසි ගෙඩියක් කිලෝ කීයක් වෙනවද? කිලෝ 1.5 2 3 දිනක් තියෙනවා. ஓகே ஓகே. சங்கர் ப்ரோ இவர் சொல்றாரு அது வந்து டிபெண்ட் ஆன் த அன்னாசி காய். சரியா? அப்போ 300 கிராம்லேருந்தும் மீக்குது. அது கிலோ குறையோ மேலும் கூடவோ மேலும் 1 கிலோ 1.5 கிலோ அப்படி சொல்றாரு. ஓகே. இப்போ அன்னாசி வந்து இப்போ காய்க்கு தொடங்கி எத்தனை எவ்வளோ காலத்தில் அந்த அது பதம் வந்துடும்? ඉස්මෙන් මංජල මංජල දැන් සාමාන්‍යයෙන් දැන් අන්නාසි ගෙඩියක කහ පාට තත්ත්වයේ ඉන්න කොච්චර කාලෙ යනවද? ගෙඩිය ඇවිල්ලා ගෙඩිය ඇවිල්ලා මාස 4යි දවස් 10ක් යනවා. இவர் சொல்றாரு காய் வந்த பிறகு அது அந்த மஞ்சளாய் பழுத்து தின்ற நிலைமை வாரத்துக்கு மாசம் 4 මාස 4යි දවස් 10ක්. 4 மாசமும் 10 நாளும் போகுதாம். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாமே இன்னும் பழுக்கணும். இன்னும் பழக்கணும். ஓகே. பழுத்தா வந்து இப்போ ஹோல்சேல் தான் கொடுப்பீங்க மாதிரி என்ன மாதிரி? එතකොට දැන් මේක ඉදුණට පස්සේ හෝල්සේල් නේ කරන්නේ. එතකොට හෝල්සේල් මිනිස්සු හෝල්සේල් වලට කරනවා නම් කොහොමද ඔයා කන්ටැක්ට් කරන්න කියලා. நம்பர் தாகத்னா எத்தனை கோல் லக்கமே ஹோல்சேலில் தான் கொடுக்குறாரு. அப்போ ஹோல்சேல் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் வல்ட்ட தினம் இது எக்ஸ்போர்ட்டுக்கும் கொடுக்குறாரு. கண்டாக்ட் நம்பர் தருவாராம். நீங்கள் அந்த கண்டாக்ட் நம்பரை போட்டு அவங்களுக்கு தேவையான ஆக்களை கொடுத்து இப்போ என்ன மாதிரி ப்ரைஸ் போகுது ஹோல்சேலுண்டா? දැන් මිල කොහොමද? අද මිල 220යි. කොහොමද කිලෝ එකද? කිලෝ එකකින් ඉහළ. කිලෝ එකකින් ඉහළ. කිලෝ එක. කීයද? අද මිල 220යි. இன்றைக்கு 1 கிலோ 220 ரூபா. 220 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? இப்போ சில நேரம் ஒரு மாதத்துக்கு பிறகு பார்க்க மார்க்கெட் ப்ரைஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஹோல்சேல் මිල මේ වෙනස් වෙනවනේ. දැන් අද ஹோல்சேல் මිලනේ. අද හොල්සේල් මිල. இன்றைக்கு ஹோல்சேல் மார்க்கெட் ப்ரைஸ் தான் சொல்கிறாரு 220 ரூபா. 220 ரூபா. அன்றைக்கு வந்து 5ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 எடுக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய விலைகளாம் இந்த விலை. சில நேரம் அடுத்த மாதம் கூடலாம் குறையலாம். அது வந்து டிபெண்ட். அது சப்ளை செயினால வந்து டிபெண்ட் ஆகும். அதால் வந்து எனக்கு தெரியாது. இப்போ இது வந்து ஹோல்சேல் மட்டும் தான் கொடுப்பேன். ஓகே. இப்போ குறைஞ்சது எத்தனை கிலோ எடுக்கணும் ஹோல்சேலுண்டா? හෝල්සේල් මෙහන කොච්චරක් අඩුම තරම ගන්න ඕනේ කියලා. කිලෝ 10කට හැවත ගන්න. 1000 கிலோக்கு அங்கால எடுக்கணும். 1000 கிலோ அதுக்கால. அதுக்கு அடுத்து தான் ஹோல்சேலுக்கு கொடுப்பேன். என்ன? ஓகே ஓகே. இப்போ சும்மா பார்ப்போம் இந்த தோட்டத்தை. ஓகே ஓகே. இந்த இதில் பாருங்கள், இந்த அன்னாசிக்கு 2 பூ வருது பாருங்கள். எல்லாத்துக்கும் வளமையாக அந்த ஒரு முடி தான் வரும். முடி பூவான்னு சொல்லி போட்டேன், முடி தான் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 முடி இருக்குது பாருங்கள். இதுக்கு மட்டும் இல்லை, இந்த அதுலேயும் பாருங்கள் அப்படியே 2 முடி தெரியுது. சிலதுக்கு அப்படி வருமாம். சரி, மற்றது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ ஒரு மரத்துலேருந்து ஒரு அன்னாசிக்காய் வருதானே, திருப்ப அதுலேருந்து வருமா இல்லாட்டி ஒரு மரத்துலேருந்து ஒரு காய் தான் வருமா? මෙහනවා එක මේ ගහක් තියෙනවනේ. එක ගහකින් එක පාරයි දෙන්නේ නැත්නම් තව තියනවාද? නෑ තව දෙපාරක් ඒක ගන්න පුළුවන්. ගහ හොඳට නරක. හොඳයි නම් 3 පාරක් විතර ගන්න පුළුවන්. மரம் நல்ல மெண்டா 3 பணம் அறுவடை செய்யலாம். ஒரு இதுலேருந்து 3. ஓகே ஓகே. கண்டு எத்தனை கண்டு வரும் ஒரு மரத்துலேருந்து? ගහකින් සාමාන්‍ය පැල කීයක් ගන්න පුළුවන්ද? ඒක කියන්නේ අපි එකක් ගන්න තියවත් තියෙනවා. It depend. ஒண்ணும் வராதது மீக்குது, வாரது மீக்குது. சரி சரி சரி. இதில் அம்பரோ கவனம் வலிக்கிறது பார்த்து கவனமா பாருங்க. ஒரு காட்டுக்கெல்லாம் போகிறோம். என்ன அட்வென்ச்சர் ட்ரிப். அப்பா வேறு மாதிரி இடம். This is not bell. என்ன மரம் இது? இது ரப்பர். ரப்பர் என்ன? ரப்பர் மரம். ரப்பர் பால் எடுத்து என்னடுவாங்க அந்த மரம் தானே? ஓ அதான். அப்போ யோசிச்சு நான் குளிர்மையாக இருக்கணும் இதுக்கு வரைக்கும். மல்வானி நினைச்சீங்களா? இது கேரளாவோ ஆள் அதில் ரங்கி ஓட்டு பயந்துட்டா. நானும் ரங்க பாருங்க. பாடுங்க நீங்கள் போங்க, நான் அங்கே வரேன். சரி போங்க. கவனம். ஓகே, போய்க்க பாருங்க. இந்த இடம் காட்டிட்டு போனேன் உங்களுக்கு. இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. இந்த தண்ணி வந்து இதுக்குள்ள ஒரு இடம் ஒன்று இருக்குது, இந்த குழாய் மாதிரி. அதுக்காக அப்படியே வளைஞ்சு போகுது.
அது எங்கே போகுதுன்னு சொல்லி சொன்னால் அப்படியே அங்கால பக்கம் என்ன அந்த பக்கம் போகுது அப்படியே வாய்க்காலா வாய்க்கால் இதே மாதிரி கிளிநொச்சியில் இருக்கு எங்களுக்கு கிளிநொச்சியில் அதே மாதிரி தான் சட்டப்படி இருக்கேன் வரக்கூடிய மக்கள்லாம் பார்த்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஸோ பார்க்குறாங்க குடிச்சிட்டு போகிறாங்க ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க ஓகே ஹன்னாசியை தோட்டத்துக்கு போயிட்டு ஹன்னாசி அங்கே பிடிங்கினா கத்தி இல்லை சரியானு சொல்லி ஒரு வீட்டை வந்து கத்தி வேண்டாங்க ஐமன் ப்ரோ ஊர்றாங்க அதை தந்துட்டாங்க வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம் என்ன நாங்கள் எல்லாமே முத்து நண்டு இல்லைண்ணே எல்லாம் இப்போ அந்த சீசன் வருது அவங்க ஆத்துக்கு வேணாசி உனக்கு இப்போ வந்து கடைசியாக ஹன்னாசி இப்படி தான் வெட்டி சாப்பிட வேண்டி கிடக்கு கத்தியோட கொடுக்கணும் இடம் இல்லை தொடங்கினீங்க நீங்கள் என்ன சாப்பிடணும் உப்பு தூள் போட்டு சாப்பிட்ற மாதிரி வராதுண்ணா எடுக்கணுமா எப்படி சாப்பிட்றோம் நசி எப்படி சாப்பிட்றோம்னா சிச்சுவேஷன் அப்படியே ஒன்றும் செய்யலாது சரி இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரம்புட்டான் தோட்டத்துக்கு வந்து நாங்கள் ரம்புட்டான் பழங்கள்லாம் பிடுங்கி சாப்பிட்டு 30 ஏக்கர் தோட்டம் என்ன அப்படி வந்து நாங்கள் இதில் வந்து இங்கே ஐமன் ப்ரோ ஜாயின் ஆகி இவன் ஊர் மல்வானை அங்கே வந்து தோட்டங்கள் எல்லாமே பார்த்து வரைக்கும் நிறைய தோட்டங்கள் போட்டாங்க இல்லை என்ன காய் சீசன் முடிஞ்சுது இப்போ இங்கே வந்து நாங்கள் இப்போ பிடுங்கி சாப்பிட்டு திருப்தி எனக்கு மத்தியான சாப்பாடு எனக்கு முடிஞ்சுது எனக்கு இரவு சாப்பாடு தான் அது தூரி எனக்கு இல்லாட்டி மங்குசான் தோட்டம் போக கொண்டு பார்க்குறேன் அப்படி இல்லாமல் நிறைய திருப்தியாக சாப்பிட வருதுட்டு எனக்கு ரம்புட்டான் இன்னைக்கு வந்து முன்னுக்கு வச்சாலும் வேணாம் அந்த அளவுக்கு எனக்கு வருதுட்டு மற்ற முக்கியமான கேள்வி ப்ரோ இப்போ இங்கே வரக்கூடிய மக்கள் ரம்புட்டான் தோட்டத்துக்கு போகலாமா போகலாம் வாரணங்களில் கேட்டு போகலாம் மல்வானி வந்தா விடுவோம் மல்வானி வந்தா இப்போ நாங்கள் போன முறையும் போட்டு வந்தோம் அந்த ஸ்ரீலங்காவில் இந்த தோட்டத்துக்கு வரல பெரிய க்ரௌட் வந்து வருது வருது நிறைய பேர் வந்து பிடிங்கி சாப்பிட்றாங்க பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுவாங்க எல்லாமே நிறைய பேர் வந்து பிடிங்கி சாப்பிட்டு வேண்டி கொண்டு போகிறாங்களே அப்படி வரலாம் நீங்கள் ஜூலை மாதம் அதாவது 7ஆம் மாதம் 20ஆம் தேதிக்கு முதல் வாரீங்கன்னு சொன்னால் சீசன் இருக்குமே அதுக்கு வந்து பிடிங்கி சாப்பிடலாம் என்ன சரி நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம் எங்களை ஐமன் ப்ரோ எங்களை இதிரிஸ் ப்ரோ இவர் ரம்புட்டான விடுறவாடு இல்லை இவன் டிக்டாக் ஐடி எல்லாமே இருக்குது வேண்டாம் அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே see you டாட்டா பாய் பாய்